வணக்கம். தமிழ் பல்ஸ் டாக் வித் முத்தலீஃப். கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு நல்ல பெருமளவில் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சின்ன கோரிக்கை, உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த யூடியூப்பில் புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, ஹைப்புன்னு ஒரு பட்டன். அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் பல நபர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலீஃபில் பேச இருக்கிற விஷயங்கள், KS அழகிரி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. மதிமுகவுடைய புதிய செயலாளர், துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ அவர்கள், அவரும் திருச்சி மாநாட்டில் ஒரு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், திமுக கூட்டணியில் பல்வேறு விஷயங்களில் கூட்டணி பிளவு நோக்கி போய்விட்டிருக்கிறது, சீட்டு பேரத்தை நோக்கி. அதைத் தொடர்ந்து ஜூனியர் விகடனில் இன்றைக்கி ஒரு கட்டுரை வந்திருக்கு, டார்கெட் 40 உதயநிதி அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. இதை பற்றி நம்ம இன்று விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. இன்றைக்கி பேசுகிற ஆரம்பிக்க முன்னாடி தமிழ் திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் காலமாயிருக்காருண்ணே. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு குடும்பத்துக்கு அவருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி தானே, திமுக கூட்டணியில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இணக்கமான கூட்டணி, கிட்டத்தட்ட 3 தேர்தலை சந்தித்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக கூட்டணி ஒன்று போல இருக்குது. ஆனால் KS அழகிரி அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக இன்றைக்கும் வாய் திறந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, தீர்மானமே போட்டிருக்காங்க. குடும்ப அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தையும் போட்டிருக்கிறாங்க. பொது உடைமை கட்சியிலேருந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முத்தரசனுக்கு பதில் வீரபாண்டியன் அவர்களை நியமித்திருக்காங்க. கொங்கு நாடு கட்சி சார்பாகவும் சீட் அதிகமாக கேட்குறதுக்கு போயிட்டுருக்கு. இப்படி பல்வேறு பிரச்சனை திமுக கூட்டணியில் போயிட்டுருக்குண்ணே. ஆனால் வெளியே எதுவும் தெரியறதில்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஆழ்ந்த இரங்கலை நானும் தெரிவிச்சுக்கிறேன். திரைப்பட நடிகர்கள் வாழ்க்கைன்றது ஒரு பட்டாசு மாதிரி தான். வரும், சிலது நிலைத்து நிற்கும், சிலது இல்லாமல் போகும். இல்லாமல் போவது என்பது புகழ் வெளிச்சம், மற்ற விஷயங்கள். ஆனால் வாழ்க்கையே இல்லாமல் போகிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவருடைய வயசு நேற்று தான் எனக்கு அவருடைய இதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது, அவர் பொண்ணு மாப்பிள்ளை அதெல்லாம் பார்க்கும்போது நான் வயசு ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்புறம் பார்த்தா 46 வயசு தான்றாங்க. 46 வயது என்பது மரணிக்கக்கூடிய வயது அல்ல. அப்போ மரணத்தை தேடிக்கொள்வதுன்றது தான் நம்ம வருத்தத்துக்குரிய பதிவு செய்ய வேண்டிய விஷயம். ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது நன்றாக வருகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுற. அதுவும் இவர் பாடி பில்டர், இது நேஷ்னல் லெவலில் நான் ரன்னர் அப் வந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் பாடி மெயின்டைன் பண்ணால், ஏன்னா பாடி பில்டர் வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கடின உழைப்பு, உணவு கட்டுப்பாடு, உடலை பேணுவது, தொடர்ச்சியாக அதை செய்வது அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு மதுவுக்கு பழக்கத்திற்கு இணையானது வருத்தத்துக்குரிய நிகழ்வு. சரி, மது பழக்கம் இன்றைக்கி கேட்டால் யாரையா இல்லை, டீ டோட்டலர் தான் கேவலமாகறீங்க அப்படின்னு ஒரு 5-6% அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மது கூட நீங்கள் போங்க, அருந்திட்டு போய் தொலைங்க. ஆனால் அதுக்கு ஏன் இரையாகிறீர்கள்ன்றது தான் இது. இவருக்கு நடுவில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு தோற்றம் எல்லாமே மாறி போய் நான் நினச்சேன் அந்த இலவ எடுத்தது இந்த பேலியோ கீலியோன்னு ஏதாவது சாப்பிட்டு ப்ரோட்டீனே இல்லாமல் இல்லாட்டி ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுற கூத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே சரிவிகி தான் இருக்குது. காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள், பருப்பு சாதம், இந்த மாதிரி இல்லையா, சைவத்திலே அவ்வளோ இருக்குங்க. அதனால் அவருடைய இழப்புன்றது மிக வருத்தப்படக்கூடியது. ஏதோ ஒன்று கடந்து போகாமல் நாம் ஏதாவது கொஞ்சமாவது அதில் பேசலைன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இதை வச்சுக்கிட்டு, இந்த இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படி எதுவும் இல்லை. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, எதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எது கரெக்டான எதோ அது ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது தான் நம்முடையது. அதற்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க, அந்த நம்ம ராஜேஷ்குமாரும் பேசியிருக்காரு. ஆமாம், ராஜேஷ்குமார் பேசுகிறேன். நீங்கள் காங்கிரஸ் அப்பப்போ நீங்கள் இவர் செல்வ பிறந்தக்கு வந்த புதுசில் ஆரம்பித்தார். என்னது, ஆட்சியில் பங்கு வேண்டும், 60 தொகுதிகளாவது நம்ம பெறணுன்னா ஈவிகே சொல்லுங்க, அப்போது இருந்த அடிமை. ஹாய், இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம மூத்த அடிமை பார்த்து பேசு, முதலாளி எஜமான் கோச்சிக்கு போகிறாருனாரு. அது தாண்டி பழைய கொத்தடிமைகள், பீட்டர் அல்பன்ஸ் மாதிரி ஆட்கள், ஏற்கனவே திமுகவிலே இருப்பவர்கள் இன்னும் பேசுனாங்க. ஆனாலும் இந்த குரல்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு செல்வ பெருந்தகை பேசினார். விஜயும் ராகுலும் ஒரு தடவை
ஃபோனில் பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த கட்சி எதுக்கும் விளங்காத கட்சி தான் அது. அது தானே தோன்றி தானே அழித்து கொள்ளும் கட்சி அது. அந்த தேள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்க, தண்ணியே இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி கட்சி அது. அதனால் மற்றவர்கள் போவதற்கும் பயப்படுறதுனால திமுகவுக்கு அது லாபமாக இருக்குது. ஆனாலும் காங்கிரஸ்குள்ளே ஒரு பழைய நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது அப்பப்போ வெளிப்படும். அதில் ஒன்று தான் ராஜே. அவர் அங்கேருந்து கோடாங்கே யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு வினோதமான பேர். கிரீஷ்ணு. இவங்க வாட்டில் வச்சது பேர் வச்சுக்கிறாங்க, நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பேர்? கிரீஷ்ணு. கிரீஸுக்கு அப்புறம் இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் பிரச்சனை. கோடங்கே அதை ஒன்று. அந்த கிரீஷ் டப்பா என்ன சொன்னார்னா, 125 தொகுதிகளை நாங்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கிறோன்னு. அந்த மொழிபெயர்ப்பாளர் பயந்துட்டாப்புல, என்னடா 125, 117 ஒரு 8 குறைச்சி சொன்னாப்புல. இவர் விடலை, மறுபடியும் 125 தொகுதிகள்னு அவர் பார்த்தாரு. சரி, இதுக்கு மேலே சொன்னால் அசிங்கமாயிடன்ட்டு 125 தொகுதிகளை நாங்கள் கண்டெடுத்து வைத்துள்ளோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரில எனக்கு. ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டாரான்னு தெரியல. அப்போ அந்த இதை முதல் இது வழக்கமாக நம்ம ஊடகங்கள் இப்படி நம்ம இவர் இருக்கார் மினிஸ்டர் எல் முருகன், அப்படியே போகும்போது தான் மைக் போட்டானோ எதாவது சொல்லிட்டு போயிடுவார். ஆமாம், நாங்கள் ஒரு 70 தொகுதிகளை கணக்கெடுத்து வைத்துள்ளோம்னா போதும், டேய் வாங்கடா இங்கே தூடா போய் கேள்றா, பாஜக கபலீகரம் செய்கிறதா, பாத்தியா 70 தொகுதிகள் 90 கூட மாறக்கூடும், அப்போ கூட்டணி ஆட்சியா, அப்படி இப்படி விட்டுங்கடா அப்படின்வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாயே திறக்கல. நம்ம தான் கேட்குறோம், யோ என்னங்கடா ஊடகம், அங்கே சொன்னாங்கல்ல, இங்கேயே அதே அந்த யார் சொன்னது, அகில இந்திய பொறுப்பாளர். ஆமாம், மேடை போட்டு செல்வ பெருந்தகை உட்கார வச்சு சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை யாரும் மறுக்கலை. மறுநாள் செல்வ பெருந்துட்டு கேட்கணும்ல, உங்கள் கோடாங்கி சொன்னார், கிரீஷ் டப்பா சொன்னார், நீங்கள் என்ன சொல்றீங்க கேட்கணும்ல. திமுகவில் போயிட்டு காங்கிரஸ் ஒரு கிரீஷ் டப்பா இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது பற்றி என்ன நினைக்கிறீங்க, எதாவது கேட்கணும்ல. கேட்டாங்களா? இல்லை நைட்டு டிபேட் வச்சுக்கின்னு கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறது, கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குமா, எப்படி போகும் திமுக கூட்டணி, ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை வலுக்கிறது, என்ன நினைக்கிறீங்க, கிரீஷ் டப்பா சொல்லிக்கிறாரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு முத்த செய்தியாளர் அவங்களாம் கூப்பிட்டு கேட்டீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சைடு அப்படி அப்பா அப்படின்னு மூஞ்சி தோட்சா முகத்தை மூடி கொண்டு ஓட்டம். அதுக்கு முத்த செய்தியாளரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன முத்த செய்தியாளரை சொல்லுங்கன்னொன்னே அவர் இப்படிலாம் போகிறது தப்பு. அவர் குறைந்தபட்சம் பத்திரிகையாளரை சந்தித்து வேறு ஏதாவது காரணம் கூட சொல்லியிருக்கலாம். இப்படி முதத்தை மூடி கொண்டு ஓடுதோ, நீ பார்த்தியா, விசாரிக்கணும்ல. இவ்வளோ நாளாக மூத்த செய்தியாளர் நம்பினுக்கிறோம், அப்போ உண்மையை தேடணும்ல. யாராவது ஒருத்தன் போகும்போது சொல்லிட்டு போகிறான், அங்கே போய் ஃபோட்டோ போடுறான், எல்லாம் பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறியான்னு இல்லை. இன்றைக்கி அழகிரி ராஜேஷ்குமார் 2 நாள் முன்னாடி சொல்லிட்டேன், கூடுதல் தொகுதியில் கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னா. நான் கூட நம்ம காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட என்னங்க அப்படின்னா, அவர் மாநில தலைவருக்கு ட்ரை பண்ணுறாரு, அதனால தான் என்னன்னா ட்ரை பண்ணிட்டோம், ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறாப்புல அப்படின்னா அப்படி ஓடிச்சு. இன்றைக்கி முன்னாள் தலைவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அதுக்கு தான் சொல்கிறேன்ட்டு, நீ என்ன சாறு பிழிஞ்சி சாறு நீ எடுத்துக்குவேன், சக்கையை நாங்கள் சாப்பிடணுமா, நாங்கள் யானை கூட்டமா, நாங்கள் மனுஷையா, நீ கொஞ்சம் கொடு எங்களுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு இன்றைக்கி அடிச்சு விட்டாப்புல. இப்போவாவது இன்றைக்கி நைட் டிபேட் நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஏதாவது யார்கிட்ட போய் பேசுவாங்களா? இல்லை உதயநிதியோ யாரோ வந்தால் மைக் போட்டுக்கு தைரியமாக கேட்க தெரியுமா? இன்றைக்கி டிபேட்டு கன்ஃபார்ம் பண்ண பீகார் மேட்டரை வச்சு பேசுகிறோம். ராகுல் காந்தி அப்படின்னு என்ன சொல்கிறான்னு புரியலங்க எனக்கு. ராகுல் காந்தி என்னமோ இது வச்சுட்டு அப்படி இப்படி போகிறாரு, கீழே போடுறான்னு கமெண்ட்டு வறுத்தெடுத்து விட்டார் ராகுல் காந்தி அதுன்றாங்க. இவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியல. இல்லைண்ணா, அவர் எனக்கு புரியலண்ணா. என்னன்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி ப்ரூஃபை கொடுக்கணும்ல, ப்ரூஃபையும் கொடுக்காம வெறும் கம்ப்ளைண்ட்டாக மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இவங்களோட சேர்வார் சேர்த்தி சரியில்லைங்க. இங்கே சேர்ந்தவனு கெடுப்பிட்டாப்புல அவர் என்ன சொல்ல வராரு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடலாம், ஆனால் கீழே போடுறான், மாட்டிக்கிட்டான்டா, பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் சிக்கி கொண்டது. டேய் நீ என்ன, ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிஐ போட்டு ஒரு மேட்ரு எடுத்து புக்காக போட்டார். அந்த புக்கு வெளியிடுறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட நிறுவனம் அவர்கிட்ட பேசுது, இந்த மாதிரி போடாதீங்க அமௌண்ட்டு தான். இவர் ஒரு அமௌண்ட்டு கேட்குறாரு, நடக்குது. கடைசியில் ஏதாவது ஒத்து வரல, புக்கு வெளியிட்டுருவேன்ட்டார். புக்கு வெளியிட்டோன்னே நான் அந்த இவர் என்ன எழுதிக்கிறாருன்னு பார்க்கலான்னு அதை வாங்கி பார்த்தா ஒன்றுமே புரியலங்க. அப்போ அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். ஆமாம், எனக்கே புரியலன்னா இதை வாங்கி படிச்சு எவனுக்கு என்ன புரியுது, எப்பா ரொம்ப நாள் தான் போச்சு, நான் துட்டு மிச்சம்டா அப்படின்னு வெறும் இந்த ஆர்டிஐ இதை போட்டுட்டு என்ன எழுதிக்கிறேன்னு தெரில. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்ன இவனை எப்படியா மூத்த பத்திரிகையாளர் தான். ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நான் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜீவாவையும் பிடிக்கும். என்னன்னா, ஒரு கட்டுரையோ ஒரு விஷயத்தையோ எழுதுகிறாங்கன்னா
அந்த எழுத்து சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. அதை நடைமுறையோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. அதை படிக்கும் போது ஒரு சந்தேகம் வரும்ல, இது அப்போ இது அப்படின்னா, அப்போ இதுனா அதுக்கு இது அப்படின்னு ஒரு இது இருக்கும். தினத்தந்தி சக்ஸஸுக்கே காரணம் அதுதான். ரொம்ப எளிய முறையில் எளிய தமிழில் புரிகிற மாதிரி. அப்போ இதுதான் இன்னைக்கு இவங்களுடைய இந்த இது. இப்போ நீங்கள் வந்து ராகுல் காந்தி எஸ்ஐஆர் சொல்கிறாரு, நானும் ஊனி ஊனி பார்க்குறேன். சரி என்ன தான் சொல்கிறாரு என்னன்னு ஒன்றும் புரியலங்க, உண்மையிலே புரியலங்க. இல்லை, அதுக்கடுத்து 2 நாளுக்கு அப்புறம் தான் தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுதானே சரி செய்கிறதுக்கு எஸ்ஐஆர் திட்டம். ஆமாம். அப்போ சரி செய்கிறப்போடைய தேர்தல் கமிஷனை போய் தப்பாக சொல்கிறதுக்கு இதில் வேற வந்து நம்ம கனிமொழி அக்கா மத்திய அரசாங்கத்தை பற்றினா உடனே பேசிடுவாங்க. தேர்தல் கமிஷனால் கிடைத்த வெற்றி இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வேற. அப்போ உத்தரப்பிரதேசில் ஊதிச்சு, தமிழ்நாட்டில் ஏன் ஆச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 5 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம்ல, அண்ணாமலையாக ஜெயிச்சிருக்கலாம். அண்ணாமலை ஜெயிச்சா நம்பியிருப்பாங்கல்ல. அதாவது ஏன் இது மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு? தேர்தல் கமிஷனை வச்சுட்டு மெஜாரிட்டி வாங்கியிருக்கலாம்ல. 100 தொகுதி உங்களை விடுவாங்களா? காங்கிரஸ் முக்து பாரத் தானே அவங்க திட்டமே. கண்டிப்பாக. அப்போ 100 தொகுதி உங்களை வர விட்டுருவாங்களா? அது எப்படி வர விடுவாங்க? அதை இந்த ஓட்டிங் மிஷின் வந்து எந்த வித டிவைஸுக்கு இது கிடையாது, ஒய்ஃபையோ எதோடைய சம்மந்தப்படுறது கிடையாது. அதை வெளியிலேருந்து இயக்க முடியாது. இல்லை, அதை கார்த்தி சிதம்பரம் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு எந்திரம், அந்த எந்திரத்தில் அந்த மேனுவலாக பதிவு பண்ணுறது தான். அதில் நீங்கள் வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணவே முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் சொல்கிறது இவிஎம் மிஷின் வச்சு ஏமாற்றிட்டாங்க. ஒவ்வொரு ஊர் கார்த்தி சிதம்பரம் சொல்லுவார், ஒவ்வொரு ஊருக்கும் பேலட் பேப்பர் மாறுபடும். அப்போ நீங்கள் இங்கே காங்கிரஸு 2வது இடத்துல காங்கிரஸ்னால் உலகம் இந்தியா ஃபுல்லாக 2வது இடத்துல காங்கிரஸ்னால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிஜேபி மொதல் இடம்னா செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் வரும், தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் மாறும். அப்போ இங்கே 2 செட் பண்ணிங்கன்னா இந்த பட்டணத்தீர் பூதமில் நாகேஷ் பூதத்தை வச்சு இந்த இது பேஸ்கெட் பால் விளாடும்போது இந்த சைடு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இதுவுமே பண்ண மாட்டான், தோற்றுருவாங்க. அதை பாயிண்ட்டு ஜாஸ்தி வந்துடும். இவங்க சைடு 30 பாயிண்ட் என்னமோ இருப்பாங்க, இந்த சைடு 0. அப்போ அவர் கேட்பாப்புல பூதம், என்னப்பா ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்கீங்க? எங்களுக்கு இந்த சைடு கோலே உள்ள அதான். அதற்கு என்ன, இந்த சைடு விழ வேண்டும் அவ்வளோதானே. ஆமாம் பார் அடுத்த இதுன்னு இடைவெளி ஆரம்பித்த உடனே இந்த சைடு கோல் விழுந்துனே இருக்கும். என்ன விழுன்னா ஆஃப் மாறும்ல, ஆமாம் அந்த சைடு தான் விழும். அப்போ பாயிண்ட் அவங்களுக்கு. அப்போ இன்னும் வந்து திட்டுவான் நாகேஷ், அறிவு நீ தானே சொன்னா இந்த பக்கம் போனது, யோ நாங்கள் இப்போ இந்த சைடியா அப்படி சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் மாறும். அந்த மாதிரி நீங்கள் ஓட்டில் 2வது இடம் பிஜேபின்னு செட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மொதல் இடம் பிஜேபி இருக்கும், 2வது இடம் காங்கிரஸ் இருக்கும். இப்போ காங்கிரஸ் தானே விழுவும் அந்த ஓட்டு. ஆமாம். சொல்கிறவங்க நீங்கள் ஆதாரபூர்வமாக ஏதாவது இல்லை ஒரு கலை யதார்த்தமாக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. நம்புங்கள் நாராயணன்னா என்ன பண்ண முடியும்? சரி அப்படிலாம் பண்ணி பார்த்தியா, இன்னை வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்கிறான் அப்படின்னா ஓகே. 3வது டேர்ம் வரும்போது மெஜாரிட்டி கிடைக்கலையே, அப்போ நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு தெரியுதா? அயோத்தி தொகுதியை விடுவாங்களானே, மகாராஷ்டிரா விடுவாங்களா? என்ன ஒடிசாவில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சிருக்காங்க. அவர் தான் ஜெயிப்பார்னுலாம் எதிர்பார்த்தாங்க. அதனால் இவர்கள் சொல்லுவதெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு பாஜக முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டு 2024 எலெக்ஷன் தான் சொல்லுவேன். ஒரு அண்ணாமலை நம்பி கூட்டணியை உடச்சிக்கிட்டு 15 தொகுதி அவனா விட்டு கொடுப்பானா? காங்கிரஸ் தான் அந்த வேலையை செய்யும். ஹரியானாவில் பண்ணாங்க பாருங்கள். ஆமாம். பார்லிமெண்ட்டில் 5 அதே கூட்டணி இருந்திருந்தால் ஆட்சி பிடிச்சிருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஆம் ஆத்மி விரட்டி விட்டாங்க, ஆட்சியே போச்சு. ஹரியானாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஜாலி, ரொம்ப சந்தோஷம்பா, நல்லா இருக்கு. கேசி வேணுகோபால் இப்படியே நீங்கள் உங்கள் வேலையை தொடரும். இல்லைன்னா பிஜேபியோட இது 2வது தவறுலண்ணா. தெலுங்கானாலையும் அதே மாதிரி மாநில தலைவரை எலெக்ஷன் ஒட்டி மாற்றினாங்க. அந்த தவறுனால வந்து இருக்குது. இப்போ இங்கேயுமே வந்துட்டு அது நீங்கள் நாங்கள் பண்ணோம்ல, பஞ்சாபில் பண்ணோம்ல நாங்கள் அந்த மாதிரி தீ கொண்டு சித்துவை கொண்டு வந்து உட்கார வச்சிடல. ஆமாம், சித்து கிறுக்கு சித்து அது வந்தவொடனே மொத்தமாக முடிச்சு விட்டாப்ல காங்கிரஸை. அங்கே பிஜேபி இது ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தால. அதனால் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணுற போது வர இதுதான் பலரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது தெளிவான தலைவர்கள்னால் இப்போ கலைஞர் மற்றவர்கள்லாம் சொல்லலாம், தெளிவாக இருப்பாங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னு. இவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேண்டும், நாங்கள் கரும்பு சக்கை அல்ல, சாப்பிடுபவர்கள் அல்ல, சாறை கொடுக்க விரும்புபவர்கள், ஆட்சியிலும் பங்கு வேணும். ஆமாம். அது இன்னொன்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க 25 தொகுதிகள் வேண்டும். 25. இப்போ இவங்க ஒரு 60-70 கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிபிஎம் டபுள் டிஜிட் இல்லைன்னா ஒன்றும் செய்ய டபுள் டிஜிட் சிபிஎம் கொடுத்துட்டிங்கன்னா சிபிஐயும் கேட்கும். முன்னே இருந்த முரட்டு முத்தரசன் இப்போ இல்லை. ஆமாம். தம்பி புதுசாக வந்திருக்கு, கொஞ்சம் டைபி இளைஞர் பெருமன்றத்துலாம் வேலை செஞ்ச தம்பி, கொஞ்சம் வேகம் இருக்கும்.
சூடு சொரணம் இருக்கும் கொஞ்சம். அதனால ஏதோ கொஞ்சம் பண்ணோம். அப்போ ஒரு செம்ம காமெடி இருக்குது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ பைத்தியகாரா பைத்தியகாரா அவர் வேற இருக்கிறாரு. அது நம்ம விட்டுட்டோம்ல, இந்த முக்கியமான காமெடியை இவ்வளவு நாள் நம்ம இந்த எடப்பாடி அவர்களை பற்றி பேசும்போது அந்த காமெடியை விட்டுட்டோம். பைத்தியகாரா நான் அதாவது பாரதியோட வசனத்தை கூட தப்பு இல்லாமல் சொல்ல முடியல. அவர் பைத்தியகாரா உனக்கு நீ தான் விழுந்துறன்னு சொன்னால் குடும்பமே எழுந்துச்சு கை தட்டுது. வைக்க எப்படி பார்க்காரு. அதாவது இல்லை அவர் சொன்னது அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் புரிஞ்சிக்கல. முதல்ல பாரதியாரை ஏற்றுக்க மாட்டாங்க. பாரதியார் மகாகவி. அவருடைய பிறப்பு, அவருடைய எந்த குளத்தில் பிறந்தாரோ அதை வச்சுட்டு இந்த முட்டா பீஸுங்க அவர் இன்னை வரைக்கும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட பாரதியாருடைய அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த வரியை கூடி இதெல்லாம் பிழைத்து அப்படிலாம் போட்டு ஃபுல்லாக சொல்கிறாரு. 32 வருஷமாக என்னை ஓரம் கட்டி ஒன்றும் இல்லை நினச்சிய வீழ்வேன்னு நினச்சியா பைத்தியகாரா வீழ மாட்டேன்றாரு. 32 வருஷமான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆமாம், ஒன்று நைனாவை சொல்லணும். ஏன்னா அவர் தான் அடிக்கடி கட்சியை புதகுழி கொண்டு போகணும். 96 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இவரே இன்றைக்கி கூட இப்போ கூட நான் பேசியிருந்தேன் KS ராதாகிருஷ்ணன்கிட்ட. என்ன சார் 96 நல்லா வாய்ப்பு முத்தலி இந்த மாதிரி பண்ணுவாரா அவர்? மூப்பனார் வந்தார், துரத்தி விட்டார். ராமதாஸை சேருன்னு, வாழப்பாடி ராமமூர்த்தியை சேருன்னு நான் சொன்னேன். வாழப்பாடி ராமமூர்த்தியை விட மூப்பனாரை சேர்த்துருந்தா நிலைமையே மாறி இருக்குமேங்க. ஆட்சியே பிடிச்சிருக்கலாமேங்க மதிமுக. CPM ஏற்கனவே இருக்குது, நல்ல பேர் வேறு இருக்குது, அழகாக பண்ணியிருக்கலாமேங்க. நான் எங்கே கேட்டாங்க, நான் 35,000 வாக்குகள் வாங்கினேன், 1000 2000 தோற்று போனேன். இந்த மாதிரி பண்ணுவாரா? 2001 கலைஞர்கிட்ட பேசி கூட்டணி 21 தொகுதிகள் பேசி கிட்ட யூட்டர்ன் அடிச்சுட்டு போவாரா? அது ஒரு காமெடியாக சொன்னார். நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு கலைஞர்கிட்ட முதல்ல பேசிட்டாராம். பேசிட்டு வருவானாயா, கரெக்டாக வருவாப்பையான்னு. இல்லைண்ணே பேசிட்டேண்ணே, பார்த்து இது பண்ணியா ஓம் பொறுப்பு. கலைஞருக்கு என்னென்னா நடக்கலைன்னா கோவம் வருமா, பொறுப்பு கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா இவர் ரொம்ப சந்தோஷம். இவருடையும் பேசினா அதுக்கு என்ன வந்துடுவோன்னு 21 தொகுதி ரைட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்ம கோயில்பட்டியில் நின்று நம்மளும் ஒரு MLA ஆகிறோம் அப்படின்னு கூட்டணிக்கே ரொம்ப ஒரு இது காரியம் அமைகிறோம், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவர் வீட்டிலேருந்து கிளம்பி மத்திய கைலாஷ்கிட்ட வந்துட்டு இருக்காராம். வைகோடு ஃபோன் வருதான், இந்த மாதிரி இது கூட்டணி சொன்னால் நான் வரல கலைஞ்சிட்ட சொல்லிட்டு டப்புன்னு வச்சிட்டாராம். அடங்கு ஐயால் அந்த ஆள் முடிஞ்சு எப்படி நம்ம பார்க்க முடியும்? என்ன இவர் இப்படி இவர் யூட்டர்ன் அடிக்கிறாரு அப்படின்ட்டு. எப்பா சார் எப்படி சார் வண்டி யூட்டர்ன் போடியா நீ? அவர் யூட்டர்ன் பண்ண நம்ம யூட்டர்ன் கலைஞர்லாம் பார்க்க முடியாது. யூட்டர்ன் போட்டு 3 நாள் அறிவாலயம் பக்கமே போகலையாம். 4ஆவது நாள் ஃபோன் வருதான், கலைஞர் கூப்பிட்றாரு. என்ன சொன்னால் ஒரு கோபமாக இருக்காப்புல. அப்புறம் ஒரு மாதிரி போய் நின்னா, என்னையா சொன்னா இவருக்கும் சீட்டு போச்சான். அந்த கோபம் எனக்கும் போச்சு. 2001 ஒரு யூட்டர்னா, 96 2001 2011 ஜெயலலிதாவை 12 சீட்டு கொடுக்குறேன்றாங்க. மதிமுக எல்லா கட்சிகளும் கூட்டணி தேர்தலே ஈஸியாக ஜெயிக்கிறான், எல்லாருக்குமே தெரியுது. இவர் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. நைட்டு ஃபுல்லாக தண்ணி குச்சி பேசினுக்கிறாரு, எல்லாரையும் உட்கார வச்சுக்கிங்க. காலையில் என்ன முடிவு எடுத்தார் தெரியுமா? தேர்தல் புறக்கணிப்பு. வீழ்வேன் என்று நினைத்தாயோ முடிஞ்சு விட்டாரா? அது முடிஞ்சு போச்சு. இப்படியே போய் என்ன ஆகும்? யாராக மதிக்கிறவங்களாம் மதிக்கணும். நானும் இது 2016 ஜெயலலிதா ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன சொல்லணும், அவங்களோட கூட்டணி வர்றாங்க, இந்த இதெல்லாம் வேணாங்கன்னு. அங்கே ஒரு இதை பண்ணிக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு சுற்றிக்கின்னு கலர் சட்டை எல்லாரும் ஒரே கலர் பனியன் டிஷர்ட் மாட்டின்னு சுற்றிருந்தாங்க. ஆனால் அதில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் லாபம், அரசியல் ரீதியாக நஷ்டம் முடிஞ்சிச்சா கதை. அப்போ யார் வீழ்த்தினது இந்த கட்சியை? வைகோ அவர்கள் தான். யாரை திட்டுறாரு இவர்? சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு வைகோ. அவர் தான் இப்படியே உட்காந்துறாரு கம்முன்னு, இப்படி திட்டுறான பையன் நம்மளை அப்படின்னு. அதனால் ஒரு மனிதர் அவரே உருவாக்கிய கட்சி அவரே அழித்தார். பல பேர் போயிட்டாங்க, அற்புதமான தலைவர்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் திரும்பி போனாங்க. கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் தற்கொலையே பண்ணிட்டாரு கடைசியில். இதுதான் இது. அதனால் நீங்கள் இப்போவும் என்ன முடிவு, அவன் பையன் டக்குன்னு முடிவெடுத்து என்டிஏக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பா மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா அணிதிரள்வோம், அது அங்கீகாரத்தை பெறுவோங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு. அங்கீகாரம் பெறதுன்னா நீங்கள் ஒரு 10 தொகுதி நிற்கணும், 8 தொகுதியாக ஜெயிக்கணும். அங்கே கொடுப்பாங்க, அங்கே ஒரு வேளை கொடுத்துட்டாங்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், அதுதான். அட்லீஸ்ட்டு இப்போ தரல 5 தொகுதி தரோம், எம்பிசி 2 சீட் தரோம், 2ம் ஜெயிச்சிட்டா அங்கீகாரம் கிடைச்சோம்ல, எழுச்சி கிடைச்ச மாதிரி. அந்த முடிவு எடுக்கிறது கரெக்டு தானே? அந்த இது கூட எடுக்கலாம். ஏன்னா ஒரு சுயேட்சை MLA தான், தீப்பிடிச்சு கட்டுப்படுத்த முடியாது. அதனால் சொல்ல முடியாது. மதிமுக என்டிஏக்கு வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு.
கண்டிப்பாக. இப்போ இதை தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் கட்சி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்காங்க, திமுக கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக இந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. இதற்கிடையில் ஜூனியர் விகடனில் வந்து டார்கெட் 40 அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிருக்காங்க, ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் வந்து சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கு 80 தொகுதி திமுக ஒதுக்க தயாராக இருக்குது. போன முறை 173 தொகுதி நின்ன திமுக இந்த முறை 150 தொகுதி மட்டும் தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தையை சொல்லி போட்டிருக்காங்க அந்த கட்டுரையில். 80 தொகுதி போதுமான அளவுக்கு போதுமா இந்த கூட்டணிகளுக்கு, இல்லை அதுலேயும் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குமாண்ணா? ஏன்னா இந்த திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சின்னு பார்த்தா வாக்கு சதவீதத்தில் இல்லாமல் பிரச்சார சதவீதத்தில் பார்த்தா, வாக்கு சதவீதம் பார்த்தா கம்மி தான், பிரச்சார சதவீதத்தில் பார்த்தா திருமாவர்களுக்கு அந்த பங்கு இருக்குது. அப்போ அவருக்கு ரிட்டையன்கள் கொடுக்க போனால் அவருக்கு ஒரு 20 தொகுதி வரைக்கும் அவர் கேட்குறாரு. ஒரு 10 தொகுதி கொடுத்தாங்கனாலே அந்த 80 தொகுதிகளை கொண்டு வந்துடுவாங்களா? இவர் 10, சிபிஎம் 10, சிபிஐ 10, 30 ஆச்சு. காங்கிரஸ் குறைந்தது இவங்க 25ன்னு முடிவு பண்ணிச்சுக்கிறாங்க இப்போ வரைக்குமே. காங்கிரஸ் இதில் முரண்டு பிடிச்சி ஒரு 40 வாங்கினாங்கன்னா 70. அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள் இருக்குல்ல, கொங்கு நாடு, கொங்கு இருக்குது, மக்கள் நீதி மையம் இருக்குது. ஐயா ராம்தாஸ் வருவார். ஆமாம், அவருக்கு என்ன கொடுப்பீங்க? மக்கள் நீதி மையத்தில் நேற்று பூத் ஏஜென்ட் மீட்டிங் நடத்திருக்காங்க. ஆமாம், அவர் இப்போ கொஞ்சம் இது பண்ணுறாரு. நாம் கூட்டணி என்பது சால்வை இல்லாமல் பார்த்தோம், நான் கட்டி பிடிச்சா போதும், அப்படியே தலைவர் ரொம்ப நன்றி கட்டி பிடிச்சிக்கிறேன் வா அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாருங்க. இது அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அப்படின்றாரு. இவருக்கு எம்பி கிடச்சது புனிதமானதான், அப்போ டிவி உடைச்சது கொடூரமானது. அப்போ இந்த மாதிரிலாம் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அது உதயசூரியன் தான். நீங்கள் இப்போ கொங்கு ஈஸ்வரனுக்கு 5 இது உதயசூரியன், நீயே உதயசூரியன். அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, கொறடா உத்தரவு. மீதி இந்த கட்சிகள் தான் பிரச்சனை. இப்போ பிசிகாவோ காங்கிரஸோ தவாரில் கூட இதுதான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன், தனி ஏணி சின்னத்தில் நிற்பாங்க. ஆமாம், முஸ்லீம் லீக்கும் தனி சின்னத்தில் நிற்க நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட் ஆகிறதா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இவர்களுக்கு அதே 6 சீட்டு, காங்கிரஸுக்கு 4 சீட்டு குறைச்சி 20 சீட்டு இப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை தேமுதிக வர கூட்டலான்னு ஒரு ஐடியா இருக்காங்களா? தேமுதிக இப்போ சொல்கிறேன் முடிஞ்சிடுச்சு. அவர்கள் என்டிஏ கூட்டணி ஓகே ஆகிடுச்சு. அப்போது ஐயா ராம்தாஸ் செயலுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பாமக 2ஆக உடஞ்சி நான் தான் உண்மையான பாமகன்னு அவர் அங்கே போயிடுவார் என்டிஏ. அப்போ குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா ஐயா ராம்தாஸ் தான். இன்னும் ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ராம்தாஸ் ஐயா சொன்னால் ஓட்டு அந்த மாதிரி உழுவுன்னு. உழுதோ இல்லையா ஒரு குழப்பம் வரும்ல, அதற்காக அவரை பயன்படுத்த பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுத்தாகணும். சிங்கிள் டிஜிட்டில் நிற்பார் அவர், கண்டிப்பாக நிற்க மாட்டார் அவர். அப்போ அது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 தாண்டி போயிடும். அதனால் அது பெரிய சிக்கல் தான். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரினாது 40 டார்கெட் 40 உதயநிதி. இவங்களுக்கு யாருக்குமே திமுகவுடைய உள்ளக என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியிலேருந்து ஏதோ பேசிக்கிட்டுலாம் பண்ணிட்டு இல்லாட்டி இந்த மாதிரி உருவாக்கிட்டு இப்போ இதை தூக்கிட்டு நான் 2 பேர் சுற்றுவான், அவன் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான், இல்லாட்டி அதுலேயே அப்படி போட்டுக்குது என்ன அப்படின்வான். என்ன விஷயம்னா திமுக வெகு 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 மற்ற கட்சிகளோட ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர்கள் 2-3 சர்வே, அந்த டீம் கொடுக்குற பட்டியல், அந்த பட்டியலை வைத்து இறுதியில் டிக்கெட் அடிக்கிறது. இதில் மாப்பிள்ளை சைடு ஸ்டாலின், இது உதய சைடு, இதில் கிளாஷ் ஆகாமல் இருந்தால் ஓகே, கிளாஷ் ஆகுதுன்னா சிஎம் முடிவு எடுப்பார். இந்த மாதிரி அவர்கள் வெகு தெளிவாக போகிறாங்க. இப்போ இவர்களே மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம அந்த சர்வேக்குள்ளே நம்ம வரணுன்றதுக்கான வேலைகளை, கட்சி வேலைகளை பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கிளியராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் போய் ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த 2யும் சேர்த்து இது பண்ணுற மாதிரி கன்வீனர் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் உதயநிதி 40 அப்படிலாம் கிடையாது, உதயநிதி தான் எல்லாமே உதயநிதி தான் ஃபைனல் பண்ணுவார். இப்போ பெண்ணு மாப்பிள்ளைட்ட இருக்குன்னா அவர்களும் தரதை வச்சு அதை வச்சு தான் உதயநிதி தான் முடிவெடுப்பார். அதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஃபைனல் டிசிஷன் தலைவர். அப்படி தான் அவங்க போகிறாங்க. அதனால் அங்கே மோதலுக்கோ மற்றதுக்கோ இடம் கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னா சீனியர்கள் உட்கார வைப்பாங்க, கொஞ்சம் ஜூனியர்கள் உள்ளே வருவாங்க, சில அமைச்சர்கள் டாமினேட் பண்ணி சிலரை. இப்போ பரந்தாமன் எழும்பூரில் இருக்கார், அவருக்கும் சேகர் பாபுக்கும் ஆகாது. அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் பரந்தாமன் உறுதியாக இருக்கார். சேகர்பாபு உறுதியாக, ஆமாம் சேகர்பாபு உறுதியாக இருக்கார். அந்த இடத்துல வேறு யாரையாவது ஒருத்தர் நிற்க வச்சுட்டா, ஒரு பெரிய தலைவரையே தலித் தலைவரே நிற்க, யாரா செல்வ பிறந்தகை சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி நிற்க வச்சா நீங்கள் நில்லுங்க அப்படின்னா அவர் அங்கே நிற்கிற ஐடியா இல்லை. அவர் அதை அப்போ எப்படின்னா இங்கே கொடுத்துட்டு அந்த இந்த தொகுதியை ஸ்ரீபெரும்புத்தூரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ். அவர் செல்வ பிறந்தகை எம்எல்ஏக்கு நிற்கிறதே இது ஸ்கிராப் பிஸ்னஸ்க்காக தான் மட்டும் தான் தெரியுது மாதிரி தெரியும். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட நவுண்டே வர மாட்டேங்கிறாரு. ஸ்கிராப்லாம் இப்போ அவர் ரொம்ப பெருசாக பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ரொம்ப பெருசாக பண்ணுறதில்ல. ஸ்ரீபெரும்புத்தூரை காங்கிரஸை விரும்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
என்னன்னா அது ராஜீவ்காந்தி மரணித்த பகுதி தொகுதியினால சென்டிமெண்ட்டாகவே தொகுதி நம்மள்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் செல்வ பெருந்தகை அங்கே நிற்க வைக்கிறாங்க. அவர் நிற்கிறாரு. ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ அங்கே டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. 10,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், மிஸ் ஆச்சுன்னா அதனால் செல்வ பெருந்தகை அங்கே தான் நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க செல்வ பெருந்தகையை இங்கே நிற்க வச்சுட்டு பரந்தாமனை காலி பண்ணலாம். எப்படி இது பாருங்கள், சேகர் பாபையும் பரந்தாமனையும் ஒப்பிட்டிங்கன்னா பரந்தாம கட்சிக்காரு, பல நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு, நல்ல நாலேஜபிள் பர்சன். அவருக்கு அமைச்சராக வேண்டியது அவரெல்லாம் அமைச்சர் கிடைக்கல. இந்த மாதிரி எழிலன் இருக்கார், அவர் சுகாதாரத்துறையில் அமைச்சராகியிருக்கணும், அவர் ஆக்கலை. ஆனால் இவரை மாசு ஆக்குனாங்க. சுகாதாரத்துறை எந்த சூப்பராக இருக்குதுன்னு நமக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி தவறுகளும் நடந்தது. இந்த தவறுகள் இப்போதும் நடக்கலாம். அப்போ நமக்கு வேண்டிய ஆட்களெல்லாம் தூக்கி காலி பண்ணுற ஏற்பாடெலாம். இதில் கூட திருவிக நகரில் கலை அன்பகம் கலையெல்லாம் தொட முடியாதுங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் தப்பாக போடுறாங்க. அன்பகம் கலை நல்லா வெயிட்டாக இருக்கார். தொகுதியுமே ஓரளவுக்கு நல்லபடியாக அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரியாவை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் திருவிக நகரோ கொளத்தூரோ மற்ற இதெல்லாம் வந்து கிடையாது. பிரியாவுக்கு எங்கேயாவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை எழும்பூர்லேயே கூட நிப்பாட்டலாம், சொல்ல முடியாது. எழும்பூரில் கொண்டு போய் பிரியாவை நிப்பாட்டிக்கிட்டு பரந்தாமனை ஓரம் கட்டினா வெளிப்படையாகவே தெரியும் சேகர் பாபு ஆதிக்கம் பண்ணுறாருன்னு. மயிலாப்பூர் கூட இந்த தடவை தாவேலு கிடையாதுன்றாங்க. அது பதிலாக வேறு ஆட்களை உள்ளே கொண்டு வருது. எஸ்வி சேகர் பையன் அவர் இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிட்டார். அது பாஜகலேருந்து கன்வெர்ட் ஆகல, திராவிடத்துக்கு மாட்டார். ஆரியத்துலேருந்து திராவிடத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டார். அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ திருமாவளவன்லாம் கேள்வியெல்லாம் கேட்டால் கொண்டே போடுவோம். வாய்ப்பு இல்லை, பிராமணர்களுக்கு வாய்ப்பு அதெல்லாம் நோ. அவர் திராவிடராக பிராமண நலவாரியம் அமைக்கிறதா வந்து பேச்சு நடந்துட்டு இருக்கிறதே சொல்கிறாப்புல. அதுவே தினமலரில் போட்டிருக்காங்க, பிராமண நலவாரியம். திமுக எதை நோக்கி நகர்கிறதுன்றதெல்லாம் இதெல்லாம் இது முத்தமிழ் மாநாடு இது எல்லாமே மிகச்சிறந்த உதாரணம். ஏன் அமைச்சர்கள் ஜாதி இயக்கங்களில் கலந்துக்கிறது, அது பெருமை பேசுவது, ராமராஜ்யம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி திமுக நகர். ஆனால் இவர்கள் வந்து நேற்று பேசுகிறார் இப்போ முதல்வர், திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியல இவருக்கு. திராவிடன் என்ன கேட்டால் எனக்கு அதை பற்றி தெரியாதுன்றார். அப்படி இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த உருட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த வாடகை வாய்கள் எடுத்துக்கிட்டு தீக்காலேருந்து கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு இல்லை அந்த புக்கு கொடுங்கடா படிச்சா சொல்கிறவங்க வந்து அந்த புக்கையும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுங்க ரொம்ப சிம்பிளுங்க, திராவிடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதான் அது எங்கே திராவிடம் எங்கே இருக்குது, எந்த நிலப்பரப்பில் திராவிடம் இருக்குது, திராவிடர்கள்னு சொன்னது காரணம் என்ன, நீங்கள் இப்போ சொல்கிற திராவிடம் எங்கே இருக்குது, அந்த திராவிடத்தில் எல்லாரும் இருக்காங்கன்னா உங்கள் பேச்சா அவங்க கேட்பாங்களா, மேகதாட்டு அணையை கட்டாமல் இருப்பார்களா, முல்லை பெரியாரில் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால் இது இந்த உருட்டுலாம் வந்து இப்போ புதுசாக வரான்ல. நீங்கள் அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் அந்த கட்சியில் வந்துட்டானா, கட்சியிலையோ இல்லை எதுலையோ வந்துட்டானா முன்னு அப்படியே இது பண்ணுவான், ட்ரெஸ்ஸில் போட்டுக்குவான், சேகோரா போட்டு சுற்றி இருந்தானே பார்த்தீங்களா. நீங்கள் அந்த கொள்கையோ எதுவோ ஒருத்தன் அதை கடைப்பிடிக்கிறான்னா வெளியில் காமிச்சிக்க மாட்டான், கரெக்டாக போவான். இந்த அகாதோகா தான் ரொம்ப அப்படி இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஜிம்முக்கு போனோம் பார்த்துறீங்களா, அப்படி இருப்பான். அப்படி தான் சுதாகர் பண்ணியிருப்பார்ல, சேம் அதே தான். வருஷம் பூரா சேரவன் பார்த்தீங்கன்னா லூஸ் ஷர்ட் போட்டு அப்படி போய்கிட்டு இருப்பான். அவன் ஷர்ட் அதுதானா தெரியும், கட்டுக்கட்டாக நிற்கும். கிளாஸ் பிரித்து செஞ்சுருப்பான், அப்டமனுக்கு தனியாக, பட்டக்ஸ் தனியாக, அந்த இது தைஸுக்கு தனியாக ஸ்குவாட் போட்டிருப்பான், இந்த பேக் இதுக்கு காஃபுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு வச்சுருப்பான். நம்மால் வெறும் பைசப்ஸ் அடிச்சுட்டு இப்படி விங்ஸை தூக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான். இது மாதிரி தான் இது. ஐயோ திராவிடம். நான் ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி பண்ணுவார்ல, ஐயோ நான் தமிழன்னு, அந்த மாதிரி ஐயோ திராவிடம் வா, எங்கே இருக்குது திராவிடம் சொல்லு அப்படின்னா சொல்ல தெரியாது. சரி தமிழ் எங்கே இருக்குது சொல்லு, எழுதுறா, A4 ஷீட்டை கொடுத்து. வாய்ப்பே இல்லை, அது நான் சொல்கிறது எழுது, ஒரு 10 திருக்குறள் எழுது. தமிழே எழுத தெரிலங்க, என்னை திட்டுறவங்க கூட தங்கிலீஷில் திட்டுறாங்க. நீங்கள் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள், ட்விட்டர் கமெண்ட்ஸ் பாருங்கள், தமிழ் எழுத வரலைங்க. இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி. திராவிடத்தால் வாழ்ந்தோமா, திராவிடத்தால் தமிழை அழித்தீர்கள். இன்னைக்கு இவர் பல கருப்பெல்லாம் விட்டிங்கன்னா மெரின்னு மெரிச்சிடுவார் போட்டு, அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க. இதுதான் இவர்களுடைய இது. எல்லாத்துலேயுமே கார்ப்பரேட் மையம், கட்சியே கார்ப்பரேட் மையம் ஆகிட்டாங்க. ஒரு வேலை நடக்குதுன்னா கட்சிக்காரன் இப்போ எப்படின்னா, இந்த இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரில் எங்கே இருக்க அப்படின்னா உடனே ஃபேன் போடுறான்ட்டு, சார் நான் இதில் இருக்கேன் சார், ட்ராவலில் இருக்கேன் சார். இன்னொருத்தன் சார் கஸ்டமர் கூட இருக்கேன், அவர் மட்டும் போன கூட அப்படின்வாப்ல. சார் அவர் பாத்ரூமில் இருக்கிறார். இப்போ தான் கஸ்டமர் கூட இருக்கேன்னா இருக்கேன் சார், அவர் பாத்ரூமில் இருக்கிறாரு.
நீ எங்கே இருக்க சார்? ரன்னிங்கில் இருக்கேன்னு அந்த ஆர்ன் வச்சு அடிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுற சார்? இந்த இது போகிறேன், ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புன்றாங்க. அவன் லேப்டாப் தூக்கி சுற்றினுக்கிறான். அப்படி ஆயிடுச்சு திமுக இன்னைக்கு. என்ன சம்பாத்தியம் இல்லை, அவரே குறிப்பிடுறாருண்ணா இந்த இளைஞரணி பகுதி இதில் கூட்டத்தில் கூட குறிப்பிடும் போது அவர் வார்த்தை சொல்றாரு, வந்தவங்களா இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதோட நிப்பாட்டக்கூட கட்சிக்காக உழைக்கணுங்கிறது அப்போ தெரிஞ்சிருந்து தானே உதயநிதி அந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் அப்படி தானே கொண்டு வந்துருக்கீங்க. அப்புறம் என்ன, அவன் எப்படி மாறுவான்? ட்விட்டரில் கருத்து தெரிவிக்கிறது. இன்னைக்கு தலைவர்கள்னு யார் இருக்கா? யாருமே இந்த இதை வச்சுக்கிறது தான். எது இன்ஃப்ளூன்சரு ட்விட்டர். பத்மபிரியா அப்படிங்க திமுக பெரிய ஆளாச்சு. எதுக்கு பத்மபிரியா வருத்தீங்க? என்ன பண்ணாங்க அவங்க? வாட்ஸ்அப்பில் உட்காந்து பேசிச்சு. அதை பார்த்து இந்த ஆக சிறந்த அறிவாளி யார்? மக்கள் நீதி மையத்தில். அதையும் தாண்டி புனிதமானது அவர் எடுத்தார். அங்கேருந்து எம்எல்ஏ நிற்க வச்சார். ஏன்னா அவர்கிட்ட ஆள் இல்லை பாவம். இவருக்கு 60 தொகுதியை கொடுக்க, அவர் யோ போயா புடியா அப்படின்னு அவர் கொடுக்க, யோ நான் எங்கேயா போவேன்னு இப்படி பண்ணேன். சரி என்னம்மா நீ என்னம்மா வாட்ஸ்அப்லாம் பேசியிருந்தேன். சரி நீ நில்லு மதுரை வாயில்ல, ஒரு 5000 ஓட்டம் 8000 ஓட்டம் அந்தம்மா அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க சார்? 50,000 வாங்கினேன். இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 60,000. டேக் ஹோம் 60,000. சரி டேக் ஹோம் தர மாட்டோம், வேணா ஒரு 55,000 பண்ணுற மாதிரி பண்ணுறோம். சரி வாங்க, ரைட் வாங்க. ஜாயின் பண்ணிச்சா டிஎம்கேல? இப்போ இவங்க வந்து என்ன, இங்கே அவங்களுக்கு என்ன தெரியும்? ட்விட்டரில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு இளைஞரணிக்கு செயல்படுங்கள். இளைஞருக்கு என்னையா செயல் பண்ணேன்? கட்சிக்காரனையும் கூப்பிட்டு கேளுங்க. எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன். என்னையா பண்ணேன்? போனோம் சார். வேறு டெய்லி அறிவாலயம் போவோமா? அங்கே போய் நின்னோம் வருவோம். தலைவர் வந்தால் வாழ்கன்னுவோம், கொடி கட்டுவோம், இது பண்ணுவோம். இதுதான் கட்சி வேலை. ஏரியா அவ்வளோதான். மினிட் புக்கில் எழுதணும். இப்போ மினிட் புக் கூட இப்போ இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மினிட் புக்லாம் இருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதா இன்றைக்கி அந்த கட்சியுடைய இயக்கங்கள். மற்ற கட்சியிலும் அந்த இதை அப்படியே அருகிக்கிட்டு வருது. இன்னொன்று, யார் அதிக அளவு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கானோ அவன் பெரிய ஆள். அப்படி போகும்போது இப்போ தாவைக்கிழந்து வந்திருக்காப்லண்ணே ஒரு பொண்ணு. அது அவங்க வேறு விலகணும். அவங்களுக்கு வைஷ்ணவ பற்றி நான் வைஷ்ணவ யாருன்னு கேட்டேன் முதல்ல. அந்த மாதிரி யார்? தாவைக்கிழந்து விலகிட்டாங்க. என்னவா இருந்தாங்க? இல்லை இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? ஒரு உறுப்பினர் விலகிறதுக்கு லெட்டர் பேடில் போட்டுச்சு அந்த பொண்ணு. சரி அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? எதாவது பண்ணுறேன். அந்த ஒரு பையன் கேட்டான், திராவிடன்னு நான் கேட்டான். ஆமாம், இவ்வளோ நாளாகிற திமுக காரனை கேட்காம என்ன வந்து கேட்குற அப்படின்னு. அந்த பொண்ணு உண்மையிலே பாராட்டணும். இது இங்கே இருக்கும்போது தாவேக்கால இருக்கும்போது நீங்கள் வந்து வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறீங்க, மக்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிநாட்டு பயணத்துக்கு போவீங்களான்னு சொல்லி இங்கேருந்து உதயநிதியை கேள்வி கேட்குறது. அங்கே போனதுக்கப்புறம் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறது. அப்போ நிறையா கேள்வி கேட்டு ட்ராவலிங் ஏஜென்ட்டாக இருக்கும் போல இருக்கு. ட்ராவல் ஏஜென்சி நடத்தும் போல இருக்கு. நீங்கள் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதே கொஞ்சம் கருப்பாக வேறு மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நோ நீ அங்கேயே கத்தின்னு கடை அப்படின்றாங்க. அப்போது ரீல்ஸ் போட்டால் நல்லா போகுது, கூப்பிடு. அதுவும் அமைச்சரே, முன்னாள் அமைச்சரே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அவர் வந்து அப்படி இப்படின்னு இதே கதை தான் அந்த பத்மபிரியாலாம். அந்த கட்சின்றது இப்படி ஆயிடுச்சு. இன்ஃப்ளூயன்சர்கள் இது பண்ணுறது. நீ போனால் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது, பாட்டு போடுறது, சினிமா பாட்டெல்லாம் போட்டு பண்ணுறது. சிஎம்ஏ அப்படி பண்ணியிருந்தா மற்றவன் பண்ண மாட்டான். கண்டிப்பாக. அதனால் அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இப்போது திமுகவில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இந்த கோஷ்டி பூசல் நம்ம பார்க்க முடியும். குடும்ப ரீதியாகவும் இப்போ கோஷ்டி பூசல் வந்து திமுகவில் தலைமையில் உண்டு. இப்போது கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் இறங்குது, சபரிஷன் அவர்கள் தலைமையில் ஒருத்தங்க, உதயநிதி தலைமையில் இருக்காங்க, அப்புறம் முதல்வர் அவர்கள் தலைமையில் இருக்கிறாங்க, கிச்சன் கேபினட் தலைமையிலையும் ஒரு டீம் இருக்குது. இந்த குடும்ப பூசலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையே பிரித்து கொடுக்க முடியாத தயக்கத்தில் திமுக இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் இவ்வளோ அழுத்தத்தை கொடுத்தா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு முள் பாதையாக மாறும். இப்போ இவர்கள் இன்னைக்கு ஆதரவு ஊடகங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெரி ஸ்ட்ராங், அங்கே அதிமுகவில் தான் பெரிய பிரச்சனைன்றாங்க. அவங்க ஒரு வகையில் அப்படி இப்படின்னு ஆகி செட்டில் ஆகி இப்போ அவர் கிட்டத்தட்ட 140 தொகுதி தாண்டி போய்கிட்டு இருக்காருன்னா, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போட, நான் பண்ணுறேன்னு போய்கிட்டு இருக்காரு. இவங்க இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டு இந்த நீ இப்போ இவர் கூட விஜய் கூட போட்டி போட்டு ரோட் ஷோ போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இவங்க சிந்தனைலாம் பாருங்களேன். அடுத்த கட்டத்தை நோக்கி விஜய் பண்ணணும் போட்டோம், நம்ம ஏன் இந்த ரோட் ஷோன்றதை போனோம்? இல்லை இயல்பாக நீங்கள் ரோட் ஷோ போயிட்டுருக்கீங்கன்னா அது ஓகே, போகிறாருமே போனீங்கன்னா ஓபிஎஸ் தான் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு. இயல்பாக போனால் ஓபிஎஸ் மீட் பண்ணுறீங்க. இயல்பாக போனால் ரோட் ஷோ வந்து அவர் தான் வராரு, இல்லாட்டி 3 ஜேர்னல் ஆர்டிஸ்ட் அப்படி குளிங்க ஓடி நிற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செயற்கையாக தெரியுது. இது மாதிரி தெரியறத ஃபோட்டோ போடுறத இவர்கள் ரசிச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு இது நானே போட்டிருப்பேன். இன்றைக்கி கரூரில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னென்னா 1 லட்சம் சேர் உள்ளே போட்டோம், 1.5 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்.
அது இன்னொருத்தன் நீ கரூரில் ஒரு இதுன்னு என்ன ஸ்கிரிப்டையாவது மாற்றி தொலைங்களேன்டா. அப்போ இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த 2K கிட்ஸு, இவங்களுக்கு எதுவுமே இல்லை. இது இன்ஃப்ளூயன்சருங்கள் ரீல்ஸ் போட்டு போட்டு அவங்கள பிடிச்சி எல்லாரையும் சொல்ல வச்சுருக்காங்க. ஒரே வசனம் 1 லட்சம் சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே நிற்கிறாங்க. அதாவது 2.5 லட்சம் பேர் வந்துட்டாங்களாம். வரட்டும், ஒரு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்திலேயே 2.5 லட்சம் பேரை திரட்டுறீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ரெண்டாவது அது கூட்டு வந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு மனிதாபிமானற்ற முறையில் இருக்குது. அதாவது அரசாங்கமே சொல்லுது வேனில் இது கூட்டு வரக்கூடாது, லாரியில் கூட்டு வரக்கூடாது, மோட்டர் ஆமாம் தப்புங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கூட்டு வந்ததெல்லாம் கூட்டு வரட்டுமே நான் கேட்குறேன். நாளையே கேஸ் ஆகிடும். உடனே அந்த லாரி கேஸ் RDO கேஸ் சொல்லும், போக்குவரத்து போலீஸ் அபராதம் வச்சுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டு வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்றான்ருவாங்க. எங்கே மடக்கிறாங்களோ அங்கேயே நீ இறங்கி ஓடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இங்கே அவரே நின்றுன்னு எல்லாம் கறி காமிச்சுன்னுக்கிறார். அப்போ விதிமீறல்ன்றதெல்லாம் கூட ரொம்ப சாதாரண. ஆடு மாடுகளை கொண்டு வர மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை, அந்த மலையிலையும் அதே மாதிரி ஏற்றிக்கிட்டு எல்லோரும் போகிறதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ தொகைன்னு கேட்குறாரு. 200 அந்த ஒரு அம்மா, வயசான அம்மா. இவங்க 200 விட்டு விலையே ஏற்ற மாட்டாங்க. அது 300 நாக்கு, அந்த 200 கொஞ்சம் குறையும். அட்லீஸ்ட் கரூருக்காக ஒரு ஸ்பெஷல் இது ரேட்டு கொடுக்கலாம். அவர் தொகுதி அவர் ஏதோ பேக்குக்கெல்லாம் வேற வச்சு செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் பெரிய தொகை அந்த செலவாயிருக்குதுன்றாங்க. சரி, அதுக்கையாவது யாராவது கேட்டு எவ்வளோ தொகை செலவாச்சு, அந்த தொகை எங்கேருந்து வந்தது இருக்காது. அதுக்கேற்ற சட்ட நிபுணர்களை பிடிப்பாங்க, கேஸ் வரைக்கும் போவோம், எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அதனால் எப்படி எடுக்கிறதுக்குன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியுமே தயாராகிட்டு இருக்குது. இந்த முறைகளே இப்போ மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு சின்ன குற்றச்சாட்டு தன் மேலே வந்ததுக்கு ஒரு நியூசிலாண்டில் எங்கள் பிரதமரை பதவி என்னன்னு கேட்டால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சான். ஏதோ தானே ஏதோ வரி கட்டலன்னு ஏதோ ஒன்று குற்றச்சாட்டான், சாதாரண குற்றச்சாட்டு. அதுக்கே அந்த மாதிரி நிலமெல்லாம் இந்தியாவுக்கு எப்போ வருமோ தெரியல. ஆனால் ஓரளவுக்கு இவர்கள் வந்த பிறகு கார்ப்பரேட்டுகளை ஆதரித்தாலும் யார் தான் ஆதரிக்கலைன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இப்போ அதானி. ஆனால் பெரிய அளவில் ஊழல்னு பார்த்தீங்கன்னா ஊழல்ன்றது இல்லாமல் தனிநபர் பெரிய இதெல்லாம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இவர்கள் வந்து ரீச். இதில் கூட்டணி கட்சிகள் பெரும் அளவில் பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் எடுத்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கே கொடுத்துட்ருக்கீங்க, இந்த தொகுதியில் நாங்கள் இருந்து என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து பல முறையான விஷயங்களை விமர்சனங்களை அள்ளி வீசிட்டே இருக்காங்க. அதாவது உடன்பிறப்பே வா அப்படிங்கிற அந்த இதில் கூட முதல்வர் அவர்கள்ட்ட பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, எங்கள் தொகுதியை இந்த முறை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு. அப்படியும் திமுகட்டையும் ஒரு அழுத்தம் இருக்குது. இது எப்படி நமக்கு திமுக சரி செய்ய முடியுது? இப்போ ஈரோடு கிழக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்த தொகுதி, இந்த தடவை அப்படி இப்படி மாற்றி பிடிங்கிட்டாங்க. இனி சந்திரகுமார் தான் சந்திரகுமார். அதே மாதிரி திருவாடானை அது மேலே கண் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நான் சொன்னேன்ல அது. இந்த மாதிரி பல தொகுதிகள் நாம் ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதியெலாம் காங்கிரஸ் கொடுக்குறோம், விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறோம், கம்யூனிஸ்ட் கூட தான் ரொம்ப கிளாஷ் ஆகும். ஏன்னா பெரும்பாலும் அந்த திருப்பூர் மற்ற இது டெல்டாலெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நாகப்பட்டினம் அதில் 2 பேர் கம்யூனிஸ்ட்டுகள் 2 கட்சியும் பிடிப்பாங்க. அப்போ நம்ம இது இன்னொன்று அந்த மாவட்ட செயலாளரும் தொகுதியில் இருக்கிறவங்களும் திரும்ப இவங்கள்கிட்டயே கொடுத்துருந்தா அப்புறம் நம்ம எதுக்கு கட்சி நடத்தணும்னு அந்த ஒரு கோபம் இருக்குது. கலைஞர் கொஞ்சம் சமாளிப்பார், இவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. போன தடவை எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இது பண்ணி எப்படியும் ஜெயிக்கணுன்ற ஒரு மாதிரி இது பண்ணிட்டா அவங்களும் மக்கள் நல கூட்டணி அப்போ தான் வந்ததுனால சரி போய் தொலைதுன்னு பணிஞ்சு போயிட்டாங்க. மாற்றம் இல்லை. கண்டிப்பாக அந்த சைடு பார்த்தா என்டிஏ கூட்டணி நிற்குது, இப்படி பார்த்தா பெரிய பள்ளம் மக்கள் நல கூட்டணி. ஐயோ வேணாம், அதுக்கு ஆறே பரவாயில்லன்னு. ஆனால் இப்போ நல்ல ஒரு வீடு இருக்குது விஜய். அதனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை தொகுதியெல்லாம் பிடுங்கினீங்கன்னா அதாவது 2 சண்டை எப்போவுமே நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும், எல்லா கட்சியிலும் உண்டு. தொகுதிகளை எண்ணிக்கையை கேட்டு வாங்குவது. எண்ணிக்கையை கேட்டு வாங்கினாலும் எண்ணிக்கையை கேட்டு வாங்குற நான் உன்னை நிற்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தோக்கடிக்கிற தொகுதியாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் நல்ல தொகுதியும் அந்த தொகுதிக்குள்ளே வாங்குறது, இதுதான் எல்லாருக்கும் நடக்கும் போட்டி. அதில் இந்த தடவை இந்த போட்டி கொஞ்சம் கடுமையாக இந்த சைடில் நடக்கும்ன்றது தெரியுது. இவர்களும் பாஜகவும் அதே மாதிரி அதிமுகவுடைய சில தொகுதிகள்லாம் கேட்டு வாங்குகிற வேலைலாம் நடக்கும். சில தொகுதியை அதிமுக கொடுத்துரும், நான் வச்சுட்டு போய் தொலைன்னு. இவன் மயிலாப்பூர் பார்த்தா பாஜக நல்லா இருக்குது, அதிமுக அங்கே ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஆனாலும் அதிமுகவில் ஜெயக்குமார் இன்னும் 2-3 பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்ப்பாங்க, எதுக்கு வம்பு இந்த அப்படி பாஜக வச்சுக்கோ அப்படின்னு. சில தொகுதிகளில் பாஜக நின்னா ஜெயிக்கலாம், அதிமுக நின்னா கஷ்டம். அந்த மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி நீக்கு போக்காக நடந்து மாற்றணும்.
கண்டிப்பாண்ணே. அதை தொடர்ந்து இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போதுறேன். அதுக்கு அமைச்சர் கே நேரு அவர்கள் இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற போது நிறைய பல கருத்துக்கள். ஆமாம், இந்த வடிகால் பற்றிய திட்டங்களை பற்றி கேட்டிருக்கும் போது மழைநீர் வடிகாலை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கே நேரு அவர்கள் அமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது சரியாக அவர் சொன்னாரா அல்லது வந்து மீடியா எதுவும் தப்பாக போட்டாங்களான்னு தெரிலண்ணே. அதாவது முதலமைச்சர் கொண்டு வந்த எங்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள், மழைநீர் வடிகால் திட்டங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த திட்டங்கள் முடிந்து விட்டது. முடியாத பகுதிகளில் மழைநீர் புதிதாக கெட்டும் பகுதிகளிலும் இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த வேலையை ஆரம்பிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாப்பண்ணே. திட்டத்தை முடிச்சிட்டோங்கிறாரு, முடியாத பகுதிகளின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. 2023 முடிச்சிட்டாங்க. ஆமாம், ஆனாலும் முடியலங்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து முடிச்சிட்டோம், ஆனால் ஆனாலும் முடியல. இப்போ முடியாத பகுதிகளில் புதிய திட்டங்களை கொண்டு வருவோம், வேறு மாதிரி கொண்டு வருவோம். நேற்று இது இடையில ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சேப்பாக்கம் தொகுதியில் வந்து துணை முதல்வர் அவர்கள் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணியை உடனடியாக முடிங்கன்னு சொல்லி திட்டத்தை செஞ்ச மாதிரி முடிஞ்சிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ போய் பாருங்க, ஜாம் பஜாரில் உள்ளே விழுந்திருப்பேன், அந்த மாதிரி பள்ளம் தோண்டி அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. ஆமாம், அவர் தொகுதி தான். அதெல்லாம் யாரும் முன்ன நீ இப்போ அவருக்கு வேலை பல இருக்குன்னா தொகுதிக்கு ஒரு ஆளை போட்டு சுற்றி சுற்றி வா, ஏன் தொகுதி கொஞ்சம் நல்லா வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும், ஏதாவது நான் கவனத்துக்கு கொண்டு வா, அந்த அதிகாரி ஒரு வழி பண்ணுறேன், அந்த மாதிரி கூட இல்லையே. கண்டிப்பாக எனக்கு என்ன நெரிசலான பகுதியாக இருக்குது, பள்ளம் தோண்டி அப்படியே கம்பிலாம் நீட்டிகிட்டு இருக்குது. வருஷம் பூராமா நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 4000 கோடி நீங்கள் முடிச்சிட்டோன்னு, நீங்கள் 95% முடிச்சிட்டோன்னு. நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான். 99% முடிச்சிட்டோம், 1% எவ்வளோ, 1% எவ்வளோன்னா 480 வாக்குறுதிகள். ஆமாம், 99%ன்றது மீதி இருக்கிற ஒரு 500 மீதி 25 வாக்குறுதிகள். என்ன முடிச்சிங்கன்னு கேட்டால் இல்லை, அதே தான் இது. 95% முடிச்சிட்டோம் மழைநீர் வடிகால் பணி. அப்புறம் என்ன, அதான் முடிக்கலான்னு சில இடங்கள் முடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தா சென்னை அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. முதல்வரே அன்னைக்கு இதில் முப்பொருளில் சொன்ன மாதிரி முதல்வரின் முகவரிங்கிற ஒரு திட்டத்தை மறந்துட்டார் போல இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் மட்டும் தான் நல திட்டங்களில் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் முதல்வர் அதுதானே இது. அப்போ அதையும் சொல்லணும்லண்ணே, இதை இது அதான் மறந்துடுங்க. அதை அப்போ நம்ம கராடகார மாதிரி அந்த பழம் ஒட்டு பழம் இருக்கு, இன்னொரு பழம் இதுதான். இதுதான் அதான் இது. எப்பவுமே அதை பற்றி செங்கோட்டையன் சொல்லியா, எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும். யாரை ஒன்றுபடுத்தணும் அது அவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும். யாரை ஒன்றுபடுத்தணும் அது எடப்பாடிக்கு தெரியும். பத்திரிகையில் ஒன்றுபடுத்திருக்காரு, அவ்வளோதான். 10 நாள் கழிச்சு அவரும் பேசாமல் இருக்காருண்ணே. 15ஆம் தேதியோட அவர் ஏதாவது பேசியிருக்கணும். பேச சொல்லுங்க, தைரியமான ஆள் தானே, பேச சொல்லுங்க. கெடு வச்சார்ல, திருப்பி ஏதாவது ஹரித்வார் போவாரா, மழை பெஞ்சினால போய் ஏதாவது உருட்டின்னுக்குறாங்க. டிஎம்கே ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு டிஎம்கேல. அது பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு ஆள் குறைஞ்சி போயிட்டாங்க, அவ்வளோதான். வேற என்ன, ஒரு ஓட்டு போச்சுடா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாய் செத்து போச்சுடான்னு சொல்லுவாங்க, கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஓட்டு போச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் ஆதரவாளர் போவோம். அதனால் பெரிய லெவல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்காது. இவர்கள் இப்போ அந்த மழைநீர் வடிகால் சொல்லியிருக்காருல நேரு, இன்னொன்று கூட சொல்லுவார் நாளைக்கு கேட்டிங்கன்னா, 2027 பாருங்கள் வேறு லெவலில் நாங்கள் பண்ண போகிறோன்னு தான் நடக்கும். கண்டிப்பாக. அதை தொடர்ந்து அந்த பேட்டியிலே வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாப்புல, நிருபர்களை பற்றி இருங்கையா அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக ஒரு காட்டமாக அவரோட ஸ்டைல்லே புரியாத விஷயத்தை கேட்டிங்கன்னா. ஆனால் இப்போ வரைக்கும் மீடியாவில் அமைச்சர் கோபங்கிற வார்த்தை கூட போடலை, அதையும் விட்டுருங்க, அது மீடியா அப்படியே போய்ட்டுருக்கு. அவர் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது ப்ரைவேட்டேஷன் ஆகிட்டுங்க, இது வந்து முதல்வர் கொண்டு வந்து, அந்த முன்னாடி ஏதோ அரசு கொண்டு வந்து முதல்வர் கொண்டு வந்து அவரோட ஸ்டைல்லே பேசி குழப்பிட்டு முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். இந்த தூய்மை பணியாளர் வந்து தமிழ்நாடு முழுக்கும் இப்போ பேரணி நடத்துறது, மதுரையில் வேலையில் நீக்கினவங்கலாம் இன்றைக்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு பெரிய பேரணி தமிழ்நாடு முழுவதும் நடத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க சொல்லப்படுது. இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை இவங்க அரசு கையாளுற விதம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அலட்சியமாகவும் வெகு என்ன சொல்கிறது ஆணவத்தோணிலையும் கையாளுறாங்க. இன்னொன்று வந்து இவர்கள் எலைட்டு பாலிட்டிஷியன்ஸாக மாறிட்டு வர்றாங்கன்றதுக்கு நான் சொன்னது இவர்களை தான். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் கூட நீங்கள் இவர்கள் சாலை பணியாளர்களை பற்றி அவ்வளோ கவலைப்பட்டாங்க. நான் வந்தால் பண்ணுவேன்னு. இப்போ சாலை பணியாளர் போராடி ஓஞ்சி போயிட்டான், இல்லவே இல்லை. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் அதெல்லாம் நான் வந்து அப்படி பண்ணுவார். செவிலியர்களுக்கு சொன்னார், போக்குவரத்து தொழிலாளர் சொன்னார், எதையுமே பண்ணல. தூய்மை பணியாளர்களும் அதே கேது தான். அவங்க கேட்டால் என்ன சொல்லுவார், அவங்களாம் என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல, அதான் உங்களுக்குன்றவாங்க. அப்போ குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் கூட நகரத்தில் சிட்டியில் இருக்கீங்க, செக்ரட்டரியேட் இருக்குது, எல்லா அமைச்சர்களும் இங்கே இருக்கிறீங்க, குறிப்பாக இவருடைய தொகுதி எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்கள பற்றி 13 நாள் போராட்டம் நடக்குது. யாரோ உள்ளே இறங்கி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவர்கள் திரும்பி கூட பார்க்கல.
அதை விட கொடூரமாக கூலி படத்தை பார்த்து. இல்லை அதுதான் எடப்பாடியார் அவர்கள் வந்து முகத்தை தொடங்கிய கர்ச்சிஃபை வச்சதே முகமூடி அணிஞ்சு சொன்னாங்க எல்லாருமே. இவங்க அந்த இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் லெஃப்ட் எடுத்து போயிட்டாங்களே, லெஃப்ட் எடுத்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களே. அப்போ அதை எந்த மீடியாவும் போடலையே. கவலையே பண்ணல. இந்த போறாருன்னு சொல்லி போட்டிருக்கலாமே. போடவே மாட்டாங்க. இவர்கள் எலைட் பாலிட்டிஷியன்ஸ். இல்லாட்டி ரேஸ் நடத்துவாங்களாங்க? ரேஸ் யாருங்க நடத்துவா? கண்டிப்பாக. ஏங்க ஸ்போர்ட்ஸில் வருமாங்க அந்த ரேஸு? அது பணக்காரர்களாக நடத்துகிறது. அது வந்து இதில் கூட வராது, இன்டர்நேஷ்னல் இதில் கூட கேட்டகரியில் கூட வராது. இது வந்து 4வது இடத்துல இருக்குது. இந்த F4 இதை சொல்கிறாங்க. F1 தான் இன்டர்நேஷ்னல் லெவலு. அது நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் இந்தியா லெவலில் அதுக்கான இந்தியாவிலேயே கிடையாது. இந்தியா லெவல்லே அதுக்கான ட்ராக் பண்ணுறதுலாம் இல்லை நம்மள்கிட்ட. யூரோப்லேயே பல நாடுகள் தடை வச்சிருக்காங்க, கொண்டாடக்கூடாது, இது வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தடை வச்சிருக்காங்க. நீங்கள் இது F1 ரேஸு இந்த ரேலிலாம் பண்ணுறாங்கல்ல, அது சில பேருடைய இதுக்கு தான். ஆனால் அதனால் விபத்துகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு இது. ஆனாலும் இங்கே இந்த F4 ரேஸை நடத்துகிறீங்க. அதனால் யார் பண்ணுறா? அந்த கார் யார் வச்சுருக்கா? அது யாருன்னா ஒரு தனியார் கிளப்பு. அந்த கிளப்பை வந்து இதை இது பண்ணுறாங்க. அது கோர்ட்டில் இதாக போய் பணத்தை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு நடத்துனாங்க. அவன்கிட்ட கொடுத்த பணம் கவர்மெண்ட் அவன்கிட்ட பணம் கொடுக்குது. அந்த பணத்தில் ஒரு வருஷம் பூரா அம்மாவனவன் நடத்தலாம். இங்கே அம்மாவனவத்துக்கு சாம்பார் இல்லை, சாம்பார். ஆனால் அங்கே F4 ரேஸ் நடக்குது. இது எல்லாமே எலைட்டு. இந்த வருஷம் நடத்த வேண்டியதானுங்க. நீங்கள் தைரியமான ஆள் தானே? தேர்தல் வருது இல்லை? ஏன் நடத்தலை? தேர்தல் வருது இல்லைண்ணா? போன வருஷம் என்ன சொன்னீங்க? கோர்ட்டே எங்களை அனுமதி கொடுத்துச்சு, அடுத்த வருஷம் நடத்துவோம். நீங்கள் இந்த வருஷம் நடத்தலையா? கண்டிப்பாக. கரண்ட் பில் ஏற்றல? தேர்தல் வருது இல்லைண்ணே? இந்த 1000 ரூபா தொகையை அதுக்கு தானே கொடுக்குறாங்க ஊருக்கு. அது மட்டும் இல்லாமண்ணே, நம்ம தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி கேட்குறாங்க. இப்போ மக்களுமே ஒரு எதிர்குரல் வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்பேரவையில் அவங்க தாக்கல் பண்ண மசோதாவே, அவங்க தாக்கல் பண்ண திட்டத்தை 256 திட்டங்களை வாபஸ் வாங்கியிருக்காங்க. எங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு. தேர்தல் அறிக்கை தான் சொன்னதை செய்யலை, சட்டப்பேரவையில் சொன்னதும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. இது எப்படி பார்க்குறீங்கன்னா? இது வரைக்கும் இது கேள்விப்படாத ஒன்றா இருக்குது உங்களோட அனுபவத்தில்? சட்டப்பேரவையை நடத்துவது ஒவ்வொரு வருஷமும் 100 நாள் நடத்துவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. நேரலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல? தேர்தல் அறிக்கையில் அது 99% அது விட்டுருங்க. 99 இல்லை, 1%. 99 செஞ்சுட்டாங்க. நிறைவேற்றாத 1%. நிறைவேற்றாத 1%. இது இருக்குது. நேரலை எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆமாம். இவர் கேள்வி கேட்கும்போது கட் ஆகிடும், அவர் பதில் சொல்லும்போது வரும். அவ்வளோ அளவுக்கு மைன்யூட்டாக நேரலை பண்ணாங்க. இது இன்னொன்று, கருப்பு சட்டை போட்டு வந்தப்போ இந்த சைடே காமிக்கல, வெறும் ஆளுங்கட்சி தரப்பு மட்டும் காட்டினாங்க. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. தொடர்ச்சியாக அவரே கேட்டார் ஓப்பனாகவே. என்ன டங்ஷன் திட்டத்துக்கு எதிராக அவர் பேசுனதில் ஒரு 5 நிமிஷம் கூட போடல. 1.5 மணி நேரம் விவாதம் நடந்தது, 5 நிமிஷம் கூட போடல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 2 மணி நேரம் பேசினார் ஒரு தடவை. ஆமாம், 2.5 மணி நேரம். அதையும் ஒளிபரப்பல. இவ்வளோ இருட்டடிப்பு. இதில் 100 நாள் நடத்துகிறன்றது மொத்த 4 வருஷமே 132 நாள் தான் நடத்தியிருக்காங்க. 38 நாள் இந்த மாதிரி நடத்தி, அதையும் பாருங்கள், அவசரமாக முடிங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, தீர்மானம் நிறைவேற்றணும், முடிங்க ஐயா, உட்காருங்க ஐயான்ற அளவு தான் போச்சு மக்கள் பிரச்சனைக்காக. இங்கே மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மாநகராட்சிகள்லையும் தீர்மானங்கள்லாம் சில நிமிடங்களில். அது எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 80 பேர். மீதி ஆள் வரவே மாட்டாங்க. வந்தாலும் கேண்டீனில் போய் உட்காந்துக்குவாங்க. இதுதான் நிலைமை. அப்போ இவர்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை, இந்த அரசியலமைப்பு கொடுக்குற மரியாதை இவ்வளவு தான். இதில் இந்த அறிவிப்புகள்ன்றதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு மறுநாள் பேப்பரில் போட்டு மேடைகளில் பேசுறதுக்கு எல்லாம் நிறைவேற்றினீங்களா? இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவிப்புகள் வந்திருக்கு, எவ்வளோ இதாகலன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு காமெடியாக இருக்கும். 2021 1673 அறிவிப்பு. அரசாணை பிறப்பிக்கப்பட்ட அமல் 1300 சில்லற. பணிகள் துவக்கம் 236. அதான் மத்திய அரசுக்காக நிலுவையில் இருக்குது ஒன்றே. இவர் அது ஒன்று தேர்தல் அறிக்கை சொன்னா தெரியுமா? 40 கிட்ட மத்திய அரசு கைவிடப்பட்டவை 71. இந்த வருஷம் கைவிடப்பட்டது 256. அதனால் ஒவ்வொரு வருஷமும் கைவிடப்பட்டிருக்குது. 71 இப்படியே கைவிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்த வருஷம் 2022 1669 அறிவிப்புகள். அரசாணை 1198 நிறைவேற்றப்பட்டது 394. கைவிடப்பட்டது 71. அதற்கு அடுத்த வருஷம் 1723 அரசாணை 1042 நிறைவேறினது 593. கைவிடப்பட்டது 72. இதெல்லாம் விட கொடுமை இந்த வருஷம்தான் 24-25 தான். 1742 அறிவிப்புகள் நிறைவேற்ற அரசாணை வெளியிட்டது 720. கைவிடப்பட்ட இது அரசாணையின் பணிகள் துவக்கம் 941.
கைவிடப்பட்டது 37. அதே எப்படி அரசாணை பிறப்பிக்கப்பட்ட அமலானது 720. அதை விட பணிகள் துவக்கம் 941. இவங்களே தப்பான ஒரு இதை போட்டிருக்காங்க. 2025-26 1827 அறிவிப்புகள், அரசாணை பிறப்பிக்கப்பட்டது 193. பணிகள் துவக்கம் பணிகள் துவக்கம் தான் 1691. ஏன்னா இந்த தேர்தல் நெருக்கன்றதுனால அறிவிப்புகளை தாண்டி பணிகள் துவக்கம், பூமி பூஜை போடுறது, தொடங்கி வைக்கிறது இதெல்லாம். ஆனால் இது நடக்கலை, பெருசாக ஒன்றும் நடக்கலை. நிலுவையில் இருக்கிறது 322ன்றாங்க. அப்போ இந்த வருஷம் மொத்தம் கைவிடப்பட்டது இந்த 4 வருஷத்தில் 256 அப்படி வருது. கைவிடப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்னால் நீங்கள் அறிவிப்பு கொண்டு வர்றீங்க, ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறாருன்னா அதெல்லாம் எவ்வளோ சாத்தியம், எவ்வளோ திட்டப்பணிகள், அதற்கான நிதி ஒதுக்கீடு, எவ்வளோ காலத்துக்குள்ளே அது சாத்தியம், அதற்கான வரைபட இது எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த அறிவிப்பே வெளியே வரும். அப்புறம் எவ்வளோ இந்த ஆண்டு நிதியாண்டில் எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க, எவ்வளோ அதுக்கு எத்தனை காலத்துக்குள்ளே முடிப்பீங்கன்னு எல்லாம். அப்போ அந்த மாதிரி அறிவிச்சும் கைவிட்டுருக்காங்க. இல்லை, இதில் வந்து இவங்க திமுகவுடைய குற்றச்சாட்டு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது 110 கீழே அறிவிப்பு அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, இவங்க என்ன சட்டப்பேரவை கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கண்டன குரலில் இதே நம்மளுடைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, துணை எதிர்க்கட்சி தலைவர் துணையாக இருக்கும்போது பண்ணியிருக்கிறாரு. தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் அறிவித்த திட்டங்களை இவங்களே வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இது நம்ம அதிகாரிகளுக்கு இவர்கள் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னா எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம், எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு வந்து அறிவிச்சுட்டு கைவிடுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேள்வி வரும்ன்ற பயமே இல்லை. எல்லா அதிகாரிகளும் இன்னொரு அதிகாரியை காப்பாற்றிக்கிறான். அதிகாரிகளுக்குள்ளே ஒரு சிண்டிகேட் இருக்குது. எல்லாரும் பண்ணுற இதெல்லாம் கொண்டு வந்து முதல்வரை ஒத்துக்க வைக்கிறாங்க, இல்லாட்டி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பாருங்கள் டிஜிபி மேட்ரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. ஏன் கண்டெம்ட் போகுது உச்சநீதிமன்றம் கேட்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக நிலைமை. இது தொடர்ந்து மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ கொலை பதிவாயிருக்குங்க. இந்த ஆணவ கொலை எப்படி பார்க்குறீங்க? திராவிடம் சமூக நீதியும் பேசிகிட்டு இருக்கிற திமுகவோட ஆட்சியில் ஆணவ கொலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. திராவிடத்தை பற்றி என்னென்னு தெரியாதுன்னு சொன்ன அதிமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் கம்மியாக காப்பது. திராவிடம் சமூக நீதி அரசு, பெரியாருடைய பாதையில் நாம் நிற்கிறோம். திராவிடம் என்றால் என்னவென்றே இன்றைக்கு தெரியவில்லை. பெரியார் மட்டும் இல்லாதிருந்தால், பெரியார் மட்டும் பிறக்காவிட்டால், பெரியார் மட்டும் வந்திருக்காவிட்டால் அப்படிலாம் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணி ஆட்சி பண்ணுறாங்க. ஜாதி ஆணவ கொலைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஜாதி ஆணவ கொலைகளை தடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு முன்னெடுப்பு, 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு. அதுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கொலை வழக்குகளை, ஜாதி ஆணவ கொலைக்கான ஒரு ஸ்பெஷல் இது, அதில் சில கூடுதல் இதெல்லாம் போட்டு அது கீழே பதிவு பண்ணால் எவ்வளவு நடந்திருக்குன்ற இது வந்துடும். போக்சோ வழக்குகள் இப்போ பதிவாகும். ஆமாம். ரெண்டாவது, அதற்கு கீழே பதிவு பண்ணால் ஜாமீன் கிடையாது, குண்டாசு 1 வருஷம் உடனே போட்டுடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணால் அந்த பயம் வரும். அதில் கூடுதலாக இப்போ போக்சோலாம் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் அதிகாரி மேலே போக்சோ பண்ணலாம். அந்த மாதிரி கூடுதலாக நடவடிக்கை, இப்போ வைரமுத்து மேட்டரில் என்னது, புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதனால கொலை நடந்திருக்கு. அப்போ அந்த அதிகாரிகள் இது மெத்தனமாக இருந்திருக்காங்கன்னா அதிகாரிகள் மேல் நடவடிக்கை, இது எல்லாமே வந்து இப்போ திருமாவளவன் சொல்கிறார், நான் போய் சொன்னோம், போய் பார்த்தாங்கல்ல, ஆமாம், பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஆணவ கொலை ஏதாவது தனிச்சட்டை ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு. அவங்க உடனே உடம்பு சரியில்லை அது பார்க்க வந்தாங்க. ஏய், அதையாவது பேசி வச்சுட்டு ஒன்றா சொல்ல வேண்டியதானே, மாற்றி சொல்கிறீங்க. அப்புறம் நான் போய் அங்கே கொடுத்தேன், உள்துறை அமைச்சத்தில் கொடுத்தேன். அவர்களும் எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றாடலுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கேயும் அனுப்பிச்சாங்க. இவர்கள் வந்து தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே கொடுக்காம இருக்காங்க. இல்லை, இவர் சொல்கிறது மத்திய அரசாங்கமே இசைக்குது, இங்கே இருக்கிற கூட்டணி கட்சி செய்ய மாட்டேங்குது. தான் சமூக நீதி. ஓ சரிண்ணா, அதுக்கு பேர் தான் சமூக நீதி. திருமாவளவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆமாம், திருமாவளவனுக்கு 6 சீட்டு, அவ்வளோதான் சமூக நீதி. தனி தொகுதி கிடையாது, இது பொது தொகுதி கிடையாது, அதுதான் சமூக நீதி. ராஜாவை கொண்டு போய் தனி நீலகிரியில் பாட்டுறோம். அவர் உட்காந்து அன்றைக்கி பேட்டிலாம் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டர் கேட்டுருக்கணும், கேட்க மாட்டேங்கிறாங்க. சரியாங்க, நீங்கள் பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு போனீங்கன்னு கேட்க வேண்டியதானே, உங்கள் சமூக நீதினா ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் தான் இவர்களுடைய சமூக நீதி இருக்குது. தனிச்சட்டம் இன்னைக்கு இது அன்னைக்கு கவினுக்கு கேட்ட ரொம்ப நெருக்கத்தில் இது நடந்திருக்கு. இறுதியான தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு சுற்றுப்பயணம் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் 2 மாவட்டத்துக்கு போகிறாரு. நேற்று வந்து கோர்ட்டு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு காவல்துறைக்கு, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற அதே ரெஸ்ட்ரிக்ஷனை இவங்களுக்கும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இந்த மீன் டைம் விஜய் அவர்களுக்கும் வந்து உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ஒழுங்குபடுத்துங்க, அவங்க வந்து மேலே ஏறாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கண்டிஷனையும் வந்து விஜய் அவர்களுக்கு பிறப்பிச்சிருக்கு.
நாளைக்கு விஜய் அவர்கள் கிளம்ப போகிறாரு. என்னவா இருக்கும்னு நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும்? கோர்ட்டில் இவங்களே போய் தேடி வாங்கிட்டாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம், டெபாசிட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு இல்லை, எல்லா கட்சிக்கும் யார் போராட்டம் இருந்தாலும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காமல் டெபாசிட் பண்ணுது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளை வரக்கூடாதுன்னு அறிவிப்பு வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நியாயம் இது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இது வரைக்கும் தாவேக்கா பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்காவது கர்ப்பிணிகள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பரவாயில்லடா அப்படின்னு பார்த்தா அதை போலீஸ் தான் சொல்லிச்சான். அதை எங்களை சொல்கிறாங்க. என்ன நியாயம்ன்றாங்க. நீதிபதி கடுப்பாகி, ஏன் நீங்கள் சொன்னால் என்ன தப்பு, நல்ல விஷயம் தானே அது. ரெண்டாவது நீதிபதிகிட்ட காமிச்சிருக்காங்க, பாருங்கள் என்ன தெரியுது, மரம் தெரியுது, நல்லா பாருங்கள், உள்ள தலை தெரியுதா, ஆமாம், ஆடா பாவீங்களா, இவ்வளோ உயரத்தெல்லாம் ஏறுறாங்களே, கீழே விழுந்தா என்ன ஆகுறது, அதான் சார் நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு. புஷினா சொல்லியிருப்பார், சொன்னால் யார் சார் கேட்குறான், சேரியாக தூக்கின்னு போகிறான் சார். விஜய் அவர்கள் வீட்டு மேலே இன்னைக்கு வீட்டு ஏறிட்டாங்க. மேலே ஒருத்தர் ஏறிட்டான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு அந்த கடமை இருக்குது. அப்புறம் ரோட் ஷோலாம் சொல்லியிருக்காங்க, ரோட் ஷோலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இவர் போகிறாரு, ரோட் ஷோ இனி நடக்காது, இனி உஷாராக பண்ணுவாங்க. ரெண்டாவது, நான் விசாரித்த வரையில் இப்போவும் யாரோ ஒரு சினிமாக்காரங்கிட்ட தான் எழுதி வாங்கியிருக்காங்க. அதனால் நாளைக்கும் மக்களே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தைகளில் இல்லை, கடைசியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம படிப்போம்ல இந்த காலத்தில், அதே படிச்சுட்டு அதே தான் சிலபஸ் எதையும் பார்க்கறதில்ல, கடற்கடை படிச்சுட்டு போனால் அங்கே என்ன இருக்கும், நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதணுன்னா உங்களுக்கு 2 வரிக்கு தாண்டி வராது, இல்லாட்டி அதோடைய தலைப்பை மட்டும் எழுதிட்டு வருவீங்க. அந்த மாதிரி தான் இலங்கை நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுறதா, மீனவர்கள் தாக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம், அவ்வளோதான். என்னங்க பேசினாருங்க மீனவர்களை பற்றி, என்ன பேசினார், அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அவ்வளோதான் அப்படின்னு. இப்படி தான் மறுபடியும் அந்த கோர்வைகள், டெம்ப்ளேட் வார்த்தைகளுடைய கோர்வைகளாக பேச்சு இருக்க போகுது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதை மீறி கொஞ்சம் சிறப்பாக பேசிட்டாருன்னா உண்மையிலேயே வரவேற்கலாம். இன்றைக்கு வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலையே திறந்திருக்காங்க தமிழ்நாடு. வரவேற்கலாம்ல, வரவேற்கல, இப்போ வரைக்கும் வரவேற்கல. அவருக்கு இப்போ யாருன்னு சொல்லணும் மறுபடியும், வீரமங்கை வேலுநாச்சியார் யார், ஐம்பெருந்தலைவர்கள்னா நம்ம வச்சுக்கிறோம், நம்ம வச்சுக்கிறோம், ரைட். அந்த அளவு குயில் யாருன்னு போய் கேளுங்களா அவங்கள, கண்டிப்பாக. அந்த நிலா அது வானத்து மேலே பாட்டில் ஆடினாங்களா அவங்களான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. இதுதான் நம்ம மிக்க நன்றி, நம்ம நேரத்துக்கு.